அருமையாக பேசினார், அருமையாக பாடினார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. கலைதான் எல்லாவற்றுக்கும் காரணங்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அத்தனை விஷயமும் ரொம்ப சிறப்பு. எல்லாமே கலை அப்படின்னார். பூம்புகார் படத்தில் கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். சிலப்பதிகாரம் தான் அது எப்படி எழுதியிருப்பார் தெரியுங்களா? கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அதான் பெண் குழந்தை. என்ன பேர் வைக்கலாம் அப்படிம்பாங்க. உடனே கோவலன் சொல்லுவார், கலைஞர் வசனம், இந்த குழந்தை கைகளை கால்களை அசைப்பது எல்லாமே கலை, மணிமேகலை அப்படிம்பார். எல்லாமே கலை, மணிமேகலை. என்ன அழகாக இருக்கு பாருங்க. எல்லாம் கலைதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இலக்கியம் கலையா, இல்லை இலக்கியம் மனித மனத்தை மென்மைப்படுத்துமா? பேச பேராசிரியர் சொற்சிலம்பர் டாக்டர் சிதம்பரம் ஐயா அவர்கள் வருகிறார். வாங்க, தள்ளிக்குங்க, அப்படி வாங்க, இப்படி வந்து. இதுலேயும் கேள்வி கேட்பேன், உட்காந்துருங்க. புஸ்தகம் வாங்காமல் போகக்கூடாது ஒவ்வொருத்தரும். நல்லா இருந்தது. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. கரூர் புத்தக திருவிழாவினுடைய அருமையான பட்டிமண்டப நிகழ்வில் ஒரு நல்ல நடிப்பு கலைஞராக, நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞராக, நல்ல ஒரு பேச்சு கலைஞராக, இப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் இலக்கியங்களை படித்தால்தான் சாத்தியம் என்பதற்காக பேருந்து தொடங்கி ஃப்ளைட் வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களே, நல்லா கரெக்டாக அந்த பாயிண்ட் பிடிச்சி விட்டாரே. ஆமாம், எனது அணியினுடைய சார்பாகவும் எதிரணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, சிலப்பதிகாரம் என்கிற இலக்கியம் உருவாகுவதற்காக கண்ணகிக்கு கோயில் கட்டிய சேரன் செங்குட்டுவனின் கரூர் மாநகரில் சரஸ்வதிக்கு கோயில் கட்டி இருக்கிற சான்றோர் பெருமக்களே, அருமை அருமை அருமை. இப்படி ஒரு புத்தக கண்காட்சியை பார்த்ததே இல்லை. இல்லை, வஞ்சி என்பது இதுதான், கரூர் தான். வஞ்சிமா நகரம்னு இதுக்கு பேர். நம்ம சேரநாடுனே மலையாளம்னு நினைக்கிறோம். ஆனால் ராகவையங்கார், ராகவையங்கார், ராகவையங்கார் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் தான் தலைநகருங்கிறாங்க. இதிலிருந்து கேரளா தொடங்குதுங்கிறாங்க. அருமையாக அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் பெரித மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்முடைய செல்லக்கண்ணன் அவர்கள் ரொம்ப அருமையாக கலை தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. ஒரு பண்பட்ட நாகரிக சமூகத்தினுடைய இரண்டு பெரும் அடையாளங்களில் ஒன்று கலை, இன்னொன்று இலக்கியம். இதை இல்லை இன்னும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கலை என்பது பொழுதுபோக்குவது, இலக்கியம் என்பது சமூகத்தை பழுது பார்ப்பது. சபாஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது பொழுதுபோக்குவது, இது பொழுதை ஆக்குவது. நீங்கள் எவ்வளவுதான் கலையை ரசிப்பதாக இருந்தாலும் கூட உங்கள் மனது மென்மையாகவும் செம்மையாகவும் இருந்தால்தான் ரசிக்க முடியும். அதை தருவது இலக்கியம் என்பதுதான் எங்களுடைய வாதம். முதல்ல கைதட்டி நீங்க உறுதி செஞ்சிடலாம். ஆமா நடுவர்களே, நான் ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய கலைஞனாக இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் நீங்கள் கலைகளில் தோற்று போய் மன ரீதியாக தடுமாறி நிற்கிற பொழுது உங்களை சமப்படுத்துகிற வேலையை இலக்கியம்தான் செய்கிறது. உதாரணம் சொல்லவா, ஒரு பெரிய யுத்தம், சாதாரண யுத்தம் இல்லை, ஒரு மிகப்பெரிய சண்டை, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அக்ரோனி சேனைகள் சண்டை போடுற ஒரு இடம். தேர் ஓட்டுறவன் கடவுள், சாதாரண ஆள் இல்லை, கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டுகிறார். வில்லாற்றல் என்கிற மிகப்பெரிய கலையில் உயர்ந்தவனாக இருக்கிற அர்ஜுனன் நின்றுட்டு இருக்கிறான். அவன் கலையில் மிகச் சிறந்தவன் தான், வில்லுக்கு விஜயன் அப்படியெல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு பெரிய சிக்கல் வந்தது. எதிர்த்தப்பெல்லாம் நிற்கிறது துரோணர், எதிர்த்த மாதிரி நிற்கிறது பீஷ்மர், எதிர்த்த மாதிரி நிற்கிறது கிருபாச்சாரியார். நான் எப்படி என்னுடைய உறவினர்களை எதிர்த்து இந்த சண்டையை போடுவது என்று ஒரு மிகப்பெரிய மன போராட்ட சிக்கலில் அர்ஜுனன் நிற்கிறான். நினைச்சு பாருங்க, வெளியிலையும் போர், மனசுக்கு உள்ளேயும் போர், அகப்போர். அது புறப்போர், இது அகப்போர். இப்ப வில்லாற்றலில் சிறந்தவனாக இருக்கிற, கலைகளில் உயர்ந்தவன் என்று கொண்டாடப்படுகிற அர்ஜுனன் கூட தடுமாறி
தடுமாறி நிற்கிற பொழுது அர்ஜுனனை மிகச் சரியாக செம்மைப்படுத்தி வழிநடத்துவதற்காக கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பகவத்கீதை என்கிற இலக்கியம் தான் தர்மத்தை வெல்ல வைத்தது என்பதுதான் எங்களுடைய வாதம். நல்லா கேளுங்க. அப்புறம் தான் புல்லாங்குழல் எடுத்து வாய்ச்சாரா அவரு? இல்ல டான்ஸ் ஆடினாரா? இல்ல பகவத்கீதையை சொன்னாரு. நடுவர் அவர்களே, கலை என்பது சில சமயங்களில் போதை, இலக்கியம் என்பது வாழ்வின் உயர்வுக்கான பாதை. அதை நீங்க மறந்துடக்கூடாது. கலை என்ன செய்யும் தெரியுமா? சில சமயங்களை நீங்க பெரிய அளவில் அதில் ஈடுபடுகிற பொழுது நம்முடைய அறிவை மறைச்சிடும். நான் உதாரணம் ரொம்ப பெருசா சொன்னார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடந்தே பாராட்டு வாங்கினவர். அதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு உண்மை தெரியுமா? நடிகர் திலகம் நடிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்தது. அதை கடைசியா வீரபாண்டிய போட்டோம்னா ஆங்கிலேயர்கள் தூக்குல போட்டுருவாங்க. அதை போய் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் பார்த்துட்டு வெளியில வந்தாங்க. ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், படம் எப்படி இருக்கு, சிவாஜி எப்படி நடிச்சிருக்கிறார்? எல்லாரும் என்ன சொன்னாங்க? சிவாஜி எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறார், ஆனா எங்க புரட்சி தலைவர் நடிச்சிருந்தா கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். இவன் கேட்டா எப்படி இருந்திருக்கும்னா, இவங்க சொன்னாங்க சிவாஜி நடிச்சதுனால வெள்ளக்காரன் சிவாஜியை தூக்குல போட்டான், எங்க எம்ஜிஆர் நடிச்சிருந்தா வெள்ளக்காரரை தூக்குல போட்டிருப்பாருனாங்க. அப்ப கலையில என்ன ஒரு பெரிய சிக்கல் தெரியுங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்றின் மீது போதை வயப்படுகிற பொழுது அது மற்றொன்றினுடைய அறியாமையை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதுதான் கலையில் இருக்கிற சிக்கல். ஃபேவரட்டிசம்னு சொல்லுவான் ஒரு விஷயத்தை. ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை. அதுவும் நீங்க இன்னைக்கு இருக்க நீங்க நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு கலை எப்படி இருக்கு. அவர் சினிமாவை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல கதாநாயகன் அங்கே நிற்பார், கதாநாயகி இங்கே நிற்பாங்க. இந்த அம்மா சுவாமி நாதா அப்படிங்க, அவர் அன்பே நடுவில் ஒரு ஆறு ஓடும். அப்புறம் கொஞ்சம் ஆறு ஓடுனதுக்கு அப்புறம் அது ஆலமரம் ஆகும். அதான் காதல் காட்சி. இவர் இங்க நிற்பாரு, அந்த அம்மா அங்க நிற்கும், நடுவில் ஆறு ஓடும், ரெண்டு பேரும் வந்து காதல் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் ஆலமரம் இருக்கும், அப்புறம் அது அத்தான்கும், இது அன்பேம்பார். அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ எப்படி சினிமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அது அங்கிருந்து ஓடி வருது, இது இங்கிருந்து ஓடி வருது, ரெண்டும் மோதிக்கிட்டு உருண்டு புரளுது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி இது கழுதை காதல், எருமை காதலாக இன்று கலை மாறி இருக்கிறதா இல்லையா? நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேங்க. நீங்க ஒரு சினிமா போஸ்டர் பாருங்களேன். இன்னைக்கு சினிமா பெரிய கலை தான். சினிமா போஸ்டர் என்ன இருக்கு? ஒரு பக்கம் ரத்தம் சொட்ட சொட்ட அருவா, இன்னொரு பக்கம் இந்த கறிக்கடையில் ஆடை உரிச்சு தொங்க போட்டுருப்பான் பாருங்க, அது மாதிரி அரைகுறை ஆடையோட ஒரு நடிகையினுடைய படம். இன்றைய சினிமா எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் ஆபாசம், இன்னொரு பக்கம் வன்முறை என்பதாக இந்த சினிமா மாறி இருக்கிறது. இதுதான் உங்களுடைய மனதை மென்மைப்படுத்துகிறது என்று நீங்க சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா பொழுதுபோக்காக இருக்கிற கலைகளுக்குள் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. அது வணிகமாக மாறுகிறது. ஆனால் இலக்கியங்கள் வணிகம் அல்ல. இலக்கியங்களுடைய நோக்கம் சமூகத்தை பண்படுத்துவதுதான் நோக்கம். ஆனால் கலைகளுக்குள் எப்பொழுது வணிகமயமாதல் உள்ளே வருகிறதோ அப்பொழுது எல்லாவற்றையும் வணிகம் செய்ய வேண்டும் என்கிற ஆபத்து கலைகளுள் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் சொல்லுகிற செய்தியை. நீங்க இலக்கியத்துக்கு எங்க நூல்னு பேரு? தமிழன் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. வேற யாராவது இந்த புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்கானா? தமிழன் நூலுன்னு வச்சான். ஏன் தெரியுமா? நீங்க இந்த மரங்களை வச்சு வேலை செய்யறாங்கல்ல, வேலை செய்யற இடத்துக்கு பாத்தீங்கன்னா மரங்கள்ல கோணல் இருக்கான்னு சரி பார்க்கறதுக்கு ஒரு நூலை பயன்படுத்துவாங்க. இந்த நூல் என்ன செய்யும்? மரத்தினுடைய கோணலை நீக்கும். அதுபோல மனித மனத்தினுடைய கோணலை நீக்குவதால் இதற்கு நூல் என்று பெயர் வைத்தவன் தமிழன். இதை நான் சொல்லல. உரத்தின் வளமுறிக்கு உள்ளிய தீமை கணத்தின், அதுபோல மனத்தின் நூல் கோட்டம் தீர்ப்பது நூல் என்று நன்னூல் பேசுகிறது. நன்னூல்ல இலக்கண நூல் இருக்கு, அதுல இருக்கு இந்த பாட்டு. எப்படி மரத்தின் கோணல்களை நூல், சாதாரண பஞ்சிலே செய்யப்பட்ட நூல் என்ன செய்கிறது? அந்த கோணலை நிமிர்த்தி நேராக்குகிறது. மனக்கோட்டம் நீக்கும் நூல் எதுன்னா புத்தகம். அவ்வளவுதான். அது மரக்கோட்டம் நீக்கும், இது மனக்கோட்டம் நீக்கும். நடுவர்களே, நூலினால் தான் மனித மனத்தினுடைய கோணல்களை நீக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். நான் ஒரு செய்திக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் வாஞ்சிநாதனை தெரியும். ஆஸ்துரைய சுட்டு கொண்ட அந்த மிகப்பெரிய வாஞ்சிநாதன் அந்த நிகழ்வுக்கு பிறகு வாவேசு ஐயர் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறார். நேரம் இல்லை, நான் சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இலக்கிய நூல்கள் நிறைய படிக்கிறார். மங்கையர்க்கரசியினுடைய காதல் அவர் உருவாக்குனது, குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை, த ஸ்டடி ஆஃப் கம்பராமாயணா என்கிற ஒரு அருமையான ஒரு நூல் அவர் எழுதினது. வாவேசு ஐயர் பின்னாடி கீழே எழுதுகிறார்,
வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நான் இலக்கியங்கள் படைக்கவும் படிக்கவும் ஆரம்பித்தேன் சொல்லிட்டு கீழே எழுதுகிறார், இலக்கியம் வாழ்க்கையை மென்மையாக்கும், மனதை மேன்மையாக்கும், வாழ்க்கையை செழுமையாக்கும். அதனால் நான் இலக்கியம் படைக்கவும் இலக்கியம் படிக்கவும் செய்கிறேன் என்று ஒருவர் எழுதுகிறார் என்றால், கலைகளை விட இலக்கியங்களுக்கு தான் மனதின் அருகிலிருந்து நம்மளை ஆற்றுப்படுத்துகிற பெரிய ஆற்றல். இது வந்து தமிழ் படிக்கிற ஆளுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் தமிழ் இலக்கியங்கள் அவனை மிகச்சரியாக உருக வைக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வர்றார், இங்கே வந்து சமயம் பரப்பணும்னு நினைக்கிறார், அவருடைய மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக தான் இங்கே வர்றார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு நோக்கம் சமயம் பரப்புவது. ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிந்த ஆங்கிலம் இங்கே இருந்த மக்களுக்கு தெரியல. அதனால் அவர் வேறு வழி இல்லாமல் தமிழ் படிக்கிறார். தமிழ் படித்து முடித்ததற்கு பிறகு தமிழில் இருந்த ஒரு நூலை அவர் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திருவாசகம் என்று பெயர். அவருடைய பேராசிரியர் ஒரு வார்த்தை சொல்றார், இந்த உலகத்தில் நான் படித்த நூல்களிலே மனதிற்கு மிக நெருக்கமாக மனதை மென்மையாக்கி கண்ணீரை வர வைக்கிற நூல் திருவாசகத்தை போல வேற ஒண்ணு இல்லை. ஆனா எனக்கு என்ன, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பனா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குதுன்னார். அவர் ஆசிரியர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, அதான் நமக்கு பெரிய மெசேஜ். அவர் ஆசிரியர் அந்த ஜியு போப்புக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு விஷயம் சொன்னார், இங்க பாரு, உயர்ந்த லட்சியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டால் அந்த லட்சியம் முடிகிற வரை அந்த லட்சியமே உன்னுடைய ஆயுளை நீட்டித்து கொடுக்கும். சபாஸ். ஒப்படைச்சுக்க வேண்டியது நம்ம வேலை. உயர்ந்த லட்சியத்துக்காக ஒப்படைச்சுக்கணும். நீ தாராளமா தொடங்குனர். அந்த திருவாசகத்தை மிக அருமையாக ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்து கொடுத்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் தாய்மொழி தமிழ் இல்லை, அவர் இங்கே வந்தது ஒன்றும் அவருடைய சமயத்தை பரப்பத்தானே தவிர சைவத்தை பரப்புறதற்காக இல்லை. அவர் திருவாசகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் புனித நூலும் திருவாசகம் இல்லை. ஆனால் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு பிறகு என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஒவ்வொரு கடிதம் எழுதுகிற பொழுதும் திருவாசகத்தினுடைய ஒரு பாட்டை எழுதிட்டு தான் அவர் எழுத ஆரம்பிச்சார். 2 வரி எழுதின உடனே கண்ணீர் தண்ணி விழுந்து அதை அழிச்சிருமா. இங்க எழுதின கடிதம் இருக்கிறது, அதை எழுதினார் கீழே, இந்த எழுத்துக்கள் அழிந்திருப்பதற்கு காரணம் ஏதோ தண்ணீர் பட்டு அல்ல, என் மனம் மென்மையானதால் உருகிய கண்ணீர் பட்டு அழிந்தது. அதனால் இதை படித்தவுடன் உடனடியாக திருப்பி அனுப்புங்கள் என்று அனுப்பப்பட்ட கடிதம் இன்னைக்கு ஜியு போப்பினுடைய நூலகத்தில் இன்னமும் இருக்கிறத நீங்க உங்களால பார்க்க முடியும். உன்னை நினைவு வச்சுக்க, இதுதான் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இது எங்க இருக்கு தெரியுமா? ஒரு கேள்வி கேட்டு சொன்னார், திருவாசகத்துக்கு என்னடா பெருமைன்னு 2 ஒப்பிட்டாருங்க. எதை முடிச்சிடுறீங்க? ஒன்று கடவுள் சொன்ன வேதம், 2வது மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகம். கடவுளால் படைக்கப்பட்ட வேதம் பெருசா அல்லது மனிதனாக இருந்த மணிவாசகர் படைச்ச இலக்கியமான திருவாசகம் பெருசா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னார், வேதம் ஓதின் விழிநீர் மல்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவரை காண்கிறோம். வேதம் சொன்னா யார் தெரியுங்களா? சுப்ராஜ் சுவாமிகள். வேதம் சொன்னா யாரும் மனசு உருகி கண்ணீர் தண்ணி விட்டு நிற்கிற காட்சியை நாங்க பார்க்கல. ஆனால் திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக தொடுகணன் மனதில் துணர்ந்து நீர்பாக அன்பர் ஆயினர் என்று மண்பதை உளவில் மற்றையர் இளரே என்று சுப்ராஜ் சுவாமிகள் பேசுகிறார் என்றால், இலக்கியம்தான் மனித மனத்தை மிக மென்மையுடையதாக மாற்றும். நடுவில் நான் இப்படி நிறைவு செய்கிறேன். இங்கே ஒரு பெரிய புராணம் இல்லை என்று சொன்னால் ரமண மகரிஷி இல்லை, இங்கே ஒரு கடையனுக்கும் கடைத்தேற்றம் இல்லை என்று சொன்னால் மகாத்மா காந்தியடிகள் இல்லை, இங்கே ஒரு மூலதனம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரியதாக சொல்லப்படுற காரல் மார்க்ஸ் இல்லை. ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய மனதை மிக மென்மையுடையதாக மாற்றி இந்த உலகத்தை இன்னமும் மிக அழகாக வைத்துக் கொண்டிருப்பது நூல்கள்தான் என்பதால் தான் இந்த சமூகம் இன்னமும் நூல்களை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது. நினைவு வச்சுங்க, 2 தான் மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒன்று அறிவு,
நல்லதின் பார்ப்படுகிற அறிவு. இரண்டாவது மானம். ஞாபகம் வச்சுக்கங்க, மானத்தை மறைப்பதற்கும் பயன்படுவது நூல், நம் மனத்தை மென்மையாக்கவும் பயன்படுவது நூல். இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் மாண்பு சமூகம் உச்சம் தொடும் என்பதை சொல்லி, கலை என்பது ஒரு பொழுதுபோக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், குழந்தைகிட்ட பொம்மையை காமிச்ச பொம்மைக்கு சிரிக்குமா புத்தகத்துக்கு சிரிக்குமான்னு. சிலகன் சார், உங்களுக்கு உண்மை தெரியுமா? 2 வயதில் குழந்தை பொம்மையை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் அது 15 வயதில் புத்தகத்தை படித்து உயர்ந்தால் தான் வாழ்க்கையில் அது உயர்கிறது என்று அர்த்தம். அது வெறும் பொழுதுபோக்கு. இது பொழுதுபோக்குவதல்ல, தன்னையும் சமூகத்தையும் பழுது நீக்கி தலைவனாக உயர்ந்து நிப்பாட்டுகிற ஆற்றலுடன் அழகாக அவர் சொன்னார் இல்லையா? இந்த உலகம் வசிப்பதற்காக அல்ல, வாசிப்பதற்காக. இலக்கியங்களை வாசிப்போம், கலைகளை ரசிப்போம், ஆனால் இலக்கியம்தான் மனதை மென்மைப்படுத்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. அவர் பேசுகிறது இவர் பேசுகிறதும் கேட்க இதாங்க பட்டிமன்றம். அது என்னமோ கொஞ்சம் மாறி போயிடுச்சு, திசை மாறி போயிடுச்சு. இவர் பேச பேச கேட்குறாரு பாருங்க. போர்க்களத்தில் சொன்னது கீதை தான், என்ன இது இலக்கியம்தான். அதே போல் இவர் கேட்டார், குழந்தை பொம்மை எடுப்ப இப்படி ஆட்டலாம். சரி, குழந்தை சிரிக்கும், உங்கள் முன்னாடி ஒரு பொம்மையை கொண்டு ஆட்டினா சிரிப்பீங்களா? சிரிச்சா என்னாச்சு? உங்களுக்கு ஏதோ நிலை சரியில்லைன்னு அர்த்தம். அந்தந்த வயதுக்குரியது இருக்குது. அழகாக கேட்டார். மனசை மென்மைப்படுத்தணும்னா கண்ணீர் வர்றதுனா சாதாரணமாக, ஒருத்தர் சாதாரணமாக அழுக வைக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். சில நேரங்களில் ஏன்டா அப்படி கல் மாதிரி உட்காந்துருக்க, அவனை கண்ணீரே விளையாடன்னு கூட கேட்பாங்க. நாம் அப்படி மாறுறதுக்கு எது உந்துகோலாக இருக்கிறது என்றால் கலை வெறும் பொழுதுபோக்கு தான். ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை, வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் மென்மைப்படுத்துங்கிறத அருமையான விஷயங்கள். அது பாருங்க, ஜியு போப் சொன்னார். நான் போயிட்டு வந்தேங்க, எங்கே தெரியுங்களா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவருடைய கல்லறைக்கே போயிட்டு வந்தேன். அந்த இதே எழுதியிருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சொல்கிறோம்ல, அது அப்படி எழுதலை. அது எப்படி இருக்கு, என்னுடைய யூடியூப்பில் போய் பாருங்கள். என்னுடைய இறுதி காலத்தில் இறுதி காரியங்களை செய்வதில் தமிழ் மக்களின் பங்கும் இருக்குமானால் நான் பெரிதும் மகிழ்வேன். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, எனக்கு என் தமிழ்நாட்டு மக்கள் சொந்தக்காரன்னு செய்வான்ல, நமக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்கல்ல, அதுபோல் தமிழ் மக்கள் வந்து பார்த்தால் நான் பெருமை அடைவேன். அழகாக சொல்லியிருக்காரு, அருமையாக பேசியிருக்காங்க. ஆண்கள் பேசிட்டாங்க, இப்போ தான் பெண்கள் பேச வர போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கணா, எப்பா பெரியப்பா இட்லி போட்டுன்னு கேட்டுக்கணா. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிளவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை எடுத்த நாய், அவன் காசில் தென்காசி போயிட்டுருப்பான். இந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம், படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து, பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாவது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருக்கேன். இது யார் செஞ்ச வேலைன்னு தெரில, சரி பரவாயில்ல. இப்போ பெண்கள் பேச வர்றாங்க. அழகாக கேள்வி கேட்டிருக்காரு. கலை வெறும் பொழுதுபோக்கு தானே அப்படின்ட்டாரு. இல்லை இல்லை, அது எப்படி மனதை மென்மைப்படுத்துகிறது என்பதை பேசுவதற்காக பாடுவதற்காக பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய கலைமாமணி பேராசிரியர் நடுவ பெருந்தகை அவர்களே, என்னுடைய சக பேச்சாளர்களே, கரூர் வாழ் மக்களே, உங்கள் அனைவரின் முன்னிலும் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கரூரார் வாழ்ந்த மண் இது. ராஜராஜ சோழன் பெருமன்னன், அவருடைய குருவான கரூரார் வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களான உங்கள் முன்னால் பேசுவதற்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. நம்மளை இதயத்தை மென்மைப்படுத்துவது கலையா அல்லது இலக்கியமா? நடுவர் அவர்களே, நாங்கள் இலக்கியத்தை பற்றி எந்த குறையும் சொல்லவே இல்லை. கலை தான் மென்மைப்படுத்துது அப்படிங்கிறத தான் நாங்கள் ரொம்ப தீர்மானமாக சொல்கிறோம்.
சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த திரைப்படங்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்படி இல்லை நடுவர் அவர்களே, திரைப்படம் என்பதும் கூட ஒரு கலை வடிவம் தான். நாடகத்தினுடைய திருத்தப்பட்ட ஒரு கலை வடிவம் தான் திரைப்படங்கள். இப்போ வள்ளுவம் சொல்கிறது இல்லையா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவன். அப்படி இன்றைய காலகட்டத்தில் திரைப்படம் என்பதும் ஒரு கலையாகத்தான் இருக்கிறது. நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது என்றைக்குமே நம்ம மனசை மென்மைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். நல்ல திரைப்படங்கள்லாம் இருக்கின்றன நடுவர் அவர்களே. அப்படி படமெல்லாம் போய் பார்க்குறீங்க, அதுதான் அந்த அம்மா வருத்தப்பட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி, ஒரு கதாநாயகன் எல்லாத்துலேயும் உச்சம் அடைஞ்சிடறாரு. அதற்கு மேலே அவர் தொடக்கூடிய உச்சம் எதுவுமே இல்லை. அவருடைய புகழிலும் சரி அவமானத்திலும் சரி, அவருடைய புகழிலும் சரி அவமானத்திலும் சரி அப்படிப்பட்ட உச்சத்தை அடையக்கூடிய ஒரு கதாநாயகன் பாடுகிறார். கலைவாணியே கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், தொடுத்தேன் தொழுதேன், பலமுறை நினைத்தேன் அழுதேன், இசை தரும் கலைவாணியே. இந்த பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கு நடுவர் அவர்களே. இந்த பாட்டுல அவரோகணமே கிடையாது, அதாவது ஏறுமுகம் மட்டும்தான். ஸ்வர வரிசை அப்படியே ஏறுமுகத்திலேயே போகும், ஆரோகணம் மட்டுமே இருக்கு, அவரோகணம் இல்லை. ஆமா, இப்படிப்பட்ட ஏன் தெரியுமா, அந்த கதாநாயகன் அது வரைக்கும் வீழ்ந்திருந்துட்டு அப்பத்தான் எந்திரிச்சு சரியாகிறாரு, அதனால இனிமேல் அவருக்கு வீழ்ச்சி இல்லை அப்படின்னு இளையராஜா யோசிச்சு இசையமைச்சிருப்பாரு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடலை ஏற்றிருப்பாரு. இவ்வளவு அருமையான இசையெல்லாம் நமக்கு கலையின் வடிவம் மூலமாகத்தானே கிடைக்குது. நம்ம ஆதி காலத்தில் நம்ம இலக்கியங்கள்னு கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி மொழி தோன்றிய காலத்திற்கு முன்பாகவே இசை இருந்தது, ஓவியம் இருந்தது நடுவர் அவர்களே. நம்ம மொழி தோன்றுவதற்கு முன்பாகவே குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு செய்தி தொடர்புக்காகவும் ஓவியங்களை வரைந்து தான் தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க. எவ்வளவு ஒரு அழகான விஷயம்! கலை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கலை மனித மனங்களை நனைக்கின்ற மழை. எல்லா உணர்வுக்கும் அதுதானே தலை. நம்ம தொல்காப்பியர் கூட என்பான் மெய்ப்பாடுகள்னு சொல்றார். 8 வகையான உணர்வுகளும் அற்று வல்லவா போய்விடும். இப்போ கலை இல்லாமல் வெறும் இலக்கியத்தை மட்டுமே நாம் கொண்டாடிட்டு இருந்தோம்னா நம்ம உணர்வுகள் அற்றவர்களாக ஆகிவிடுவோம். நம்ம உணர்வுகளை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருப்பது நிச்சயமாக கலை தான் நடுவர் அவர்களே. இலக்கியங்கள் படித்தவர்களுக்கு வேண்டுமானால் அவர்களுடைய மனதை மென்மைப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனால் கலை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பாமர மக்களில் தொடங்கி உலகத்தில் உள்ள அனைத்து வகையான மக்களுடைய மனதையும் மென்மைப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு படிக்காதவங்க, ஒரு வயலில் வேலை செய்கிறவங்க ஒரு நாட்டுப்புற பாடல் பாடி தன்னுடைய மனதை மென்மைப்படுத்திக்கிடுவாங்க. தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு லேசான ஒரு இசையை கேட்டு நம்ம மனசை மென்மைப்படுத்தி கொள்ளலாம். அம்மாவை பற்றி எவ்வளோ அழகான நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கின்றன. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் புள்ள முகம் பார்த்து பசி மறப்பா, எளவட்டம் ஆன பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகங்கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு திம்பா, பல்லு முளைக்க நெல்லு முளையால் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா, பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எவ்வளவு இந்த பாடல் கேட்கும்போது நம்ம தாய் மீது நம்ம மனம் செல்லுது இல்லையா? இதுக்கு இலக்கியம் படிச்சிருக்கணும்னு நமக்கு தேவையே இல்லையே நடுவர் அவர்களே. நீங்க கைதட்டுன்னு சொன்னீங்க, அந்த அவங்க பாடுறாங்க, அவங்க வாட்டு கைதட்டுறாங்க, பார்த்தீங்களா? மனசு இறங்கிட்டாங்க எல்லாம். பாருங்க எவ்வளவு மென்மையான இதயம் கொண்ட கரூர் மக்கள் பார்த்தீங்களா? இசையை பாட ஆரம்பிச்சோடனே அவங்க மனசு லேசாயிடுது. வேற ஒன்றும் இல்லை நடுவர்களை, நடக்கிறது ஒரு புத்தக திருவிழா. சரி, புத்தகங்கள் வாங்கிட்டு போகாம எதுக்கு இந்த பேச்சுக்கலையை ரசிக்கிறதுக்கு மக்கள் வந்திருக்காங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க பாப்போம். அவங்க மனம் மென்மை அடைகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? ரைட் ரைட்.
வீட்டில் 1000 பணிகள் இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு போய் புத்தகம் படிக்கிற நேரம் இருக்கலாம், அவங்களுக்கு வேற பணிகள் இருக்கலாம். ஆனாலும் சரி, நம்ம மனசை சற்று மென்மைப்படுத்தி விட்டு போகலாமே, இந்த பேச்சுக்கலையை ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம மக்கள் எல்லாம் இன்னைக்கு குழுவி இருக்காங்க. அப்போது அந்த பேச்சு கலையானது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு கலைகள், எத்தனை விதம், 1 2 64 கலைகள் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது அடுத்தடுத்தும் இன்னும் வளர்ந்து கொண்டே வேறு விதமாக மாறிக்கிட்டும் இருக்குது. அதில் தவிர்க்கவே முடியாத ஒரு கலை சமையல் கலை. நடுவர் அவர்களே, ஒருத்தர் இசை கேட்காம கூட இருக்கலாம், இல்லை அவங்க நடனமாட தெரியாமல் இருக்கலாம், மற்ற கலைகள் தெரியாமல் இருந்தாலும் இங்கே பெண்களுக்கெல்லாம் மிக பிடித்த தெரிந்த ஒரு கலை சமையல் கலை. நடுவர் அவர்களே, ஒரு சமைக்கும் போது எவ்வளவு அன்போட ஆசையோட கணவருக்கு சமைச்சு நாங்கள் கொடுக்குறோம் தெரியுமா? அதில் அன்பு, பாசம், காதல் எல்லாமும் இருக்குது. ஒரு போருக்கு செல்லக்கூடிய வீரன் கூட போர்க்களத்தில் போய் நின்று தன்னுடைய மனைவியை எண்ணி பார்க்கிறான்னா அவ்வளவு அன்பாக அவனுக்கு அவ சமைச்சு உனக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக கேட்கும் போதே எப்படி நம்ம மனது மென்மை அடைவு. இல்லை, அது இந்த உச்சஸ்தாயில் பாடுறப்ப சில பேருக்கு காத்துட்டே வரும், அதுதான் கஷ்டம். நான் அதுக்கு தான் பயந்துக்கிட்டே இருந்தேன். அருமையாக அங்கே போயிட்டு இறங்கிட்டாங்க பிரமாதமாக. இதில் கூட வாலி இந்த பாட்டை கொடுத்த போது இளையராஜா சொன்னாரா, இதை ஏன் நான் உடனே இசையமைக்க ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், இந்த வார்த்தை என்னை அப்படி பிடிச்சி இழுத்துருச்சு அப்படிங்கிறார். அதான் அழகாக பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி ஒரு கணவன் மனைவியோட அன்பு, ஒரு நம்ம ஊர் பக்கம்லாம் பார்ப்போம், ஒரு கணவன் மனைவி சாயங்காலம் ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு சைக்கிளில் ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மனசை மென்மைப்படுத்தி கொள்வாங்க. இப்படி கலை தான் நம்முடைய மனதை எப்போவுமே மென்மைப்படுத்துது. நடுவர் அவர்களே, ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அந்த காதலும் அந்த கலை உணர்வும் இருந்துச்சு அப்படின்னா அவரால் அதையெல்லாம் கடந்து அவரால் கண்டிப்பாக வர முடியும். ஒரு நல்ல காதலி, அதோட கலை ரசனை மிக்க காதலி ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சொர்க்கம் உலகத்திலேயே கிடையாது. வீட்டில் போய் ஒரு அன்பாக பேசும்போது ஒரு பாடலை ரசிக்க தெரியணும், ஒரு நடனமாக அதை ரசிக்க தெரியணும், ஒரு சமையலாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வல்லவோ வாழ்க்கை. கலை இல்லாமல் ஏது நடுவர் அவர்களே வாழ்க்கை? சொல்லுங்க. கலை தான் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்போடே வைக்கிறது. ஆஹா, மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதா, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதா, இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை, முன்ன பின்ன நேர்ந்ததில்லை, மூக்கு நுனி வேர்த்ததில்லை, கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் கண்ணுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ, அடி ஆத்தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது அதுதானா, அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா. இப்படி ஒரு மனம், ஒரு ரசனையோட ஒரு காதல்னா, ஒரு வாழ்க்கைனா ஒரு கலை உணர்வு இருக்கணும் நடுவர் அவர்களே. அடுத்த வட்டம் பாட்டு கச்சேரி வச்சுருவோம். எனக்கு ஒன்றும் பாட தெரியாது, பேர் தான் ஞான சம்பந்தம்.
கலை தான் நிச்சயமாக மனிதர்களை மென்மைப்படுத்தும், அதை மறுக்கவே முடியாது நடுவர் அவர்களே. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு சென்று தற்கொலை எண்ணம் அவனுக்கு வந்துடுது. அப்போ அவன் சாகிறதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பாடல் அவனை தடுத்து நிறுத்துது நடுவர் அவர்களே. என்ன பாடல் தெரியுமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இப்படி ஒரு மனுஷன் உச்ச விரக்தியில் இருக்கும்போது ஒரு இசையை கேட்டு ஒரு கலை அவனை ஆற்றுப்படுத்தும். அந்த நேரத்தில் போய் அவனால் இலக்கியம் படிச்சுட்டு இருக்க முடியுமா நடுவர் அவர்களே? முடியாது. ஒரு மனம் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைக்கு ஆட்படும் போது, ஒரு உச்ச ஸ்தாயில போய் குழப்பம் ஏற்படும் போது அவனை ஆற்றுப்படுத்துவதும் மென்மைப்படுத்துவதும் கலைக்கு மட்டுமே சாத்தியம் நடுவர் அவர்களே. நம்முடைய இலக்கியங்கள் மனதை விசாலமாக்க செய்யலாம், நமது அறிவை விரிவுபடுத்தலாம், 1000 அறிவாளிகளோடு நமக்கு நல்ல தொடர்பினை ஏற்படுத்தலாம், நமது உலகை விரிவாக்கலாமே தவிர ஒருபோதும் மனதை மென்மைப்படுத்த முடியாது. கலை மட்டுமே மனித மனத்தை மென்மைப்படுத்தும் என்று என்னுடைய கருத்தை உறுதியாக நிறுவி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.